வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தானில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளிலே நாங்கள் புனித ஜாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய உறவினரான இவர் முதலாவதாக மரித்த திருத்துதராக இருக்கின்றார். இவருடைய வாழ்விலே நாங்கள் பல விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் இவர் இறைவனோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த துன்ப கிண்ணத்தை நான் உம்மோடு சேர்ந்து குடிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். இவருடைய வாழ்வு எங்களுக்கு தருகின்ற செய்தியும் அதுதான். அன்றாடம் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை, அன்றாடம் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை இறைவனுக்காக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற போது நாங்களும் இறைவனுடைய ஆசீர் பெற்ற மக்களாக, இறைவனுடைய மீட்புக்கங்களை தயார்படுத்துகின்ற மக்களாக வாழுவோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், நாங்கள் வாழ்விலே சந்திக்கின்ற கஷ்டங்கள், சவால்களை இறைவனுக்காக நல் மனதுடன் ஏற்றுக்கொள்ள வரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித ஜாக்கோபுக்கு அளித்தீரே. உம் திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகின்றோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டோர் போலிருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள்
அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்வடைகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை போல மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு ஜேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று ஜேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு ஜேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். ஜேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த யாக்கோபினுடைய திருவிழா, புனித யாக்கோபு, இவர் யார் என்று நாங்கள் பார்ப்போமானால் இவர் ஒரு நற்செய்தியாளராக இருக்கின்றார். அதைவிட திருவிலியத்தின் படிப்பினைகளின்படி பார்க்கும்போது இவர் ஆண்டவர் இயேசுனுடைய உறவினராகவும் இருக்கின்றார். யாக்கோபினுடைய தாயும் அன்னை மரியாளும் சகோதரர்களாக காட்டப்படுகின்றனர். இவ்வாறாக இவர்கள் யாக்கோபு, ஜோவான், பேதுரு இவர்கள் மூவரும் இறைவன் நெருங்கி அன்பு செய்த சீடர்களாக இருக்கின்றார்கள் என்றால் திருவிழத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு உருமாறும் போது இவர்கள் மூவரும் சென்றார்கள். அதே போல் ஆண்டவர் இயேசு எஸ்தமனி தோட்டத்தில் இறுதியாக சபித்த போது இவர்கள் மூவரையும் தன்னகத்தை அழைத்து சென்றார். இவ்வாறாக இவர்கள் மூவரும் ஆண்டவர் இயேசுக்கு மிகவும் நெருக்கமான திருத்தூதர்களாக இருக்கின்றார்கள்.
இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது இவர் அனைத்திற்கும் முன்னுக்கு நிற்பவராக இருக்கின்றார். எல்லாம் எனக்கு வேணும் என்று இருக்கின்றார். இவ்வாறாக இருக்கின்றவருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதில், என்னுடைய துன்ப கிண்ணத்தில் நீ குடிப்பாயா? அதற்கு ஆம் என்று பதில் சொல்லி இவர் முதலாவதாக மரித்த திருத்தூதராக அதாவது ஸ்பெயின் நாட்டிற்கு மறைபெறப்பாட்ட சென்று முதலாவதாக மரித்த மறைசாட்சியாக திருத்தூதராக இருக்கின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்கள், இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தருகின்ற செய்தி, துன்பங்களை கிண்ணங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக நாங்கள் அனைத்தையும் சகித்து பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையாக மாறும். இவ்வுலகிலே நாங்கள் துன்பத்தை எதிர்கொண்டாலும் மறு உலகிலே நாங்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, இறைவனுக்கு அருகில் உள்ள அரியணையில் அமருகின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் சிந்திப்போம், எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம்? விரக்தியுடனா, பொறாமையுடனா, அல்லது அன்போடும் கனிவோடும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா? துன்பம் என்பது மனிதர்கள் எல்லாருக்கும் வரும். துன்பங்களை சந்திக்காவிட்டால் அவன் மனிதன் இல்லை. ஆகவே இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை தான் ஒரு மனிதனை கிறிஸ்தவனாக காட்டுகிறது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேஷமாக மன்றாடுவோம். யாக்கோபு திருத்துதர் போல நாங்களும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும், இறைவனுக்காக அனைத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வழி வாழவும், இந்த உலகில் நாங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டாலும் மறுவுலகில் இறைவனுக்கு அருகில் இருக்கின்ற பாக்கியம் பெற நாங்களும் உழைக்க இந்த பலியிலே நாங்கள் வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையுடன் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திரு அவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையை பெற்று திருத்தூதரான புனித ஜாக்கோபுவை போல் செயல்பட்டு இறைமக்கள் அனைவரையும் நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, திருத்தூதரான புனித ஜாக்கோபுவின் விழாவை மகிழ்வுடன் கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் இறை சித்தத்திற்கு அடிபணிந்து நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் பதவி மோகத்தையும் பணம் சேர்க்கும் எண்ணங்களை விட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நீதியையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் மக்களுக்கு அளித்து நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுமையுடன் தாங்கி உமது வார்த்தையை வாழ்வாக்கி உமக்கேற்ற சாட்சிகளாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விசேட விதமாக இந்த யாக்கோபுடைய திருநாளிலே யாக்கோபுடைய பெயரை தாங்கி ஒருவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் அவருடைய வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சவால்களை அவர்கள் சந்திக்கின்ற மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் கொடுக்க வேண்டும் என மன்றாடுவோம். இனமாக முகநூல் வழியாகவும் இணையம் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகள், எதிர்கால கனவுகள், திட்டங்கள், முயற்சிகள், எங்களுடைய உடல் உள்ள நோவுகள், எங்களுடைய கல்வி வாழ்வு, தொழில் வாழ்வு, எங்களுடைய திருமண வாழ்வு அனைத்தையும் முறைவன் படைப்பு முறைவனை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எடுக்கின்ற திட்டங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக தனிமையில் இருப்பவர்கள், முதியவர்கள், தீராத நோயில் இருப்பவர்கள் அனைவரையும் முறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க வேண்டும் எனவும் ஆண்டவருடைய தொடுகையினுடைய அருளை தொடுகையினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் உணர வேண்டும் என மன்றாடுவோம். இனமாக சொல்ல முடியாத தேவைகளோடு எங்கள் உள்ளங்களில் இருப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிபவராக இருக்கின்றார். எங்கள் உள்ளத்தின் தேவைகளை அவர்களிடம் ஒப்படைத்து மன்றாடுகின்ற போது
நம்பிக்கையோடு வேண்டுகின்ற போது அவர் எங்களுக்கு நிச்சயமாக அதை அருள்பவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு மெல்லமின் நிறைந்த ஆண்டவரே, எங்களை உள்ளங்களை ஆய்ந்து அறிபவர் நீர் ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாமுடன் உங்களுடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஒப்படைத்திருக்கின்றேன். நீரே என்னை பொறுப்படுத்தி என்னை ஆசீர்வதித்தலும், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை அனைத்தையும் நீரை பொறுப்படுத்தலும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வாதத்தின் மகளாக மாற்றியறலும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீர் கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் அம்மை கலவியறலும் உமது திருவிழப்படி திருத்துதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித ஜாக்கோபின் விழாவில் உமக்கு வந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பாடுபடுவளம் கலந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியின் உழைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. உங்களுடைய தேவைகளை இணைந்தவர்களாக இறைவன் கட்டித்தந்த சபத்தை நம்பிக்கையுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாழ்வில் ஒளியேற்றவாம் கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்ச மழைக்குது வருவாய்துவாம். இன்று நெஞ்ச மழைக்குது வருவாய்துவாம். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று முன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவாம். நான் என்று முன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவாம். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித ஜாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசை பெற மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித ஜாக்கோபுவின் மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. ஆமென். திருத்துதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையில் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.